எப்படி முதல்ல நான் ஜம்பு தாத்தாவோட ஆளு. ஓ, ஜம்புக்கு என்ன தலையில கொம்பு மலிச்சிருக்கா? இவனை சும்மா விடாதீங்க, பிக்பாக்கெட் அடிச்சிட்டான். நீங்க பிடிச்சிக்கிட்டுங்க, நான் போலீஸ் கூப்பிடுறேன். போலீஸ் யாரு? எவ்வளவு பணம் இருந்துச்சு? 80 ரூபாய் 10 பைசா. ஏய், எடுறா பணத்தை. எடுக்கல நான் வயித்து கிழிச்ச கொண்டு 10 பைசா மிச்சத்தை நான் கொடுக்கறேன் மச்சி. உன்கிட்ட என் பணம் வாங்க. பணத்தை திருடுனது இவன் தானே? நீ யாருன்னு சொல்லுடா. இப்படி டா போட்டு பேசுற பாஷை எனக்கு பிடிக்காதடா. மரியாதையா கேள்வி கேட்டா மரியாதையா பதில் கிடைக்கும், சரிதானே? நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். உங்க ஜம்புவோட பாட்டனுக்கும் பாட்டன் தான். ஏய், ஜம்பு தாதாவுடைய ஆட்களை எதிர்த்தவன் இங்கிருந்து உயிரோட திரும்பினதில்லை. உங்க தலைவன் ஜம்பு கிட்ட போய் சொல்லுங்கடா, உங்களை பொடி பசங்கன்னு சொல்லி விட்டுட்டேன்னு. உண்மையிலே சண்டை போட்டு இருந்தா உங்க பணத்தை முனிசிபாலிட்டி வண்டியில போட்டு இந்த பரசுராம் தாதா உங்களை கல்லறைக்கு அனுப்பியிருப்பான். எப்படி நம்ம ஸ்டைல்? உங்க உதவி இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேங்க. அந்த பசங்களை போடு போடுன்னு போட்டதை பார்த்து அப்படியே அசந்துட்டங்க. வாத்தியா ரெடி அடிச்சிங்க. அவங்க சொன்ன அந்த ஜம்பு தாதா யாருங்க? அவன் ரவுடி. ரவுடியா? அம்மாடியோ, உங்களுக்கு ரவுடியை கண்டா பயமா இருக்காதா? என் பேர் பரசுராம். அந்த பரமசிவனை தவிர நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அங்க உட்கார்ந்து கதை சொல்லு. சார், என்னுடைய பேரு விக்ரம். களத்தூருங்கிற ஊர்ல வயசானம்மாவை தனியா விட்டுட்டு ஒரு வேலை தேடி வந்திருக்கேன். இப்போ ஒரு வேலை தங்கறதுக்கு இடம் கிடைச்சதும் அம்மா உடனே கூட்டிட்டு வந்துருவேன். இந்த மெட்ராஸ்ல யாராவது ஒரு எம்எல்ஏ உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அப்ப நீ வேஸ்ட். என்னங்க? உட்காரு. 80 ரூபாய் 10 பைசாவுல உனக்கு வேலையும் தங்கறதுக்கு இடமும் வேணுமா? சார், இப்போ சரியா 80 ரூபாய் தான் இருக்கு. 10 பைசா அவன் திருப்பி கொடுக்கவே இல்ல. நீ ரொம்ப அப்பாவியா இருக்கிற. ஒரு வேலை செய், நீ ஊருக்கு திரும்பி போயிடு. இல்லைங்க, ஊருக்கு நான் திரும்பி போக மாட்டேன். எங்க அம்மா காலை கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட வந்திருக்கேன். நான் இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சேன்னே தெரியல. அட பரமசிவா, நீ மட்டும் இந்த விக்ரம நேர்ல பாத்திருந்தா உனக்கு மேல ஒரு பிச்சாண்டி இருக்கான்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. என்னது? Are you angry with God? என்னது? உங்களுக்கு ஆண்டவன் மேல கோபமா என்ன? அட, பேசுறது பார்த்தா ரொம்ப படிச்ச நாட்டம் தெரியுது. ஆமா சார், நான் படிச்சவன். BA ஃபெயில்டு. BA ஃபெயில். ராம் 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 ராம். இவ்வளவு பெரிய படிப்பாளன உன்னை வேஸ்ட்னு சொல்லிட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சிடுப்பா. என்ன சார் இது? இதுக்கு போய் நான் ஒரு கை நாட்டு போடுற கேஸ்ப்பா, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். விக்ரம், இன்னையில இருந்து நீ என் சொந்த தம்பி மாதிரி. இனிமே நீ என்னோட தான் இருக்க போற. உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஆஹா, ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. என்ன இது? வீட்டுக்கு சாப்பிட வராம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன பண்றதுப்பா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு சாப்பிட வரலாம்னு நினைச்சேன். இங்க பாருங்க, விரல்ல அடிபட்டுடுச்சு. பழம் சாப்பிடுங்க. கோபி, உன் உடம்புல சின்ன தூசு பட்டாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. சும்மா இருங்க, உங்க பேரை சொன்னா தூசி கூட பயப்படும். அப்பா, நான் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல. சார், நான் உள்ள வரலாங்களா? இவர்தான் விக்ரம் அங்கிள். வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம். அது சரி, இந்த அங்கிள் யாருன்னு தெரியலையே. உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இவருக்கு நான் ஃபேக்டரி காட்டிட்டு வரேன். ஒன் மினிட். இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர் யாரு? நீங்க தாங்க மேனேஜர். அப்ப அது ஏன் வேலை? கம்முன்னு வாயை முடிக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க. வாங்க அங்கிள். ஃபேக்டரியை சுத்தி காமிச்சிட்டோம்பா. இந்த ஃபேக்டரி எல்லாம் உங்களுதா? இல்ல, இங்க உள்ளவங்களோடது. சொந்த பந்தம் இல்லாத சகோதரர்களோடது. வேலை இல்லாத கஷ்டப்பட ஏழைங்கிறது. உழைக்கிற வரதுக்கு சொந்தமானது. பிட் பாக்கெட், கேடி, ரவுடிங்களை எல்லாம் அப்பாதான் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டாந்தாங்க. ரொம்ப அருமையான வேலைங்க இது. இவங்க பிக் பாக்கெட் அடிக்காம கெடுதல் செய்யாம இங்க
உழைச்சு கூலி வாங்கி நியாயமான முறையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? எல்லாத்தையும் அப்படியே தின்னுட்டீங்களா? அங்கிளுக்கு ஒண்ணு கூட வைக்கலையா? வேணாம் வேணாம், பரவாயில்ல பரவாயில்ல. வேற வாங்கி கொடுக்கலாம். மனத்தை வாங்குறோம், வாங்க. பரசுராம் தாதா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். எனக்கு தெரியும். கோபி யாருன்னு கேட்க போறேன். ஆமா, சொல்றேன். இன்னொன்னும் கேட்க போறேன். நீங்க இவ்வளவு நல்லது செஞ்சோம், எல்லாரும் ஏன் உங்களை தாதான்னு கூப்பிடுறாங்க? ஏன் பழைய வாழ்க்கை பத்தி சொன்னாதான் அது புரியும். சொல்றேன் கேளு. நானும் ஒரு காலத்துல பெரிய தாதாவாத்தான் இருந்தேன். தாதாவா? அதுவும் ஜம்பு தாதாவோட வலது கையா இருந்தேன். ஜம்பு தாதா கிட்ட இருந்தீங்களா? இல்ல, நம்ப முடியல. விக்ரம், உனக்கு இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுன்னு தெரியாது. உன்னை போல நானும் ஒரு காலத்துல வேலை தேடிக்கிட்டு கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வந்தேன். வித்தவுட் டிக்கெட், படிக்காதவன், அனாதை. படிக்கலைன்னாலும் போராட என் உடம்புல சக்தி இருந்தது. மரணத்தோட மோதிர தைரியம் இருந்தது. இருந்தும் தெரு தெருவாளைஞ்ச. ஏறி இறங்காத இடம் இல்ல, பசின்னு கேட்காத வீடு இல்ல. அந்த ஆத்திரத்தில் தனியா வந்த ஒருத்தனை மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன். நீங்களா அப்படி செஞ்சீங்க? வயிற்றுல எறிகிற தீ அணைக்கிறதா நினைச்சு என் மனசுல தீய பத்த வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன தவறுகள் செஞ்சனா சந்தர்ப்பம் கிடைச்சதும் ஜம்பு தாதாவோட கூட்டத்துல போய் சேர்ந்துட்டேன். அந்த கூட்டத்துல எப்படி போய் சேர்ந்தோன்னு இப்பவும் என் மனசுல அப்படியே இருக்குது. உன்னோட பேர் என்ன? முதல்ல உன்னோட காலை கீழே இருக்கு. மரியாதையா பேசுறா. இவன் தைரியமா தான் பேசுறான். இப்ப சொல்லுவோம் பேர் என்னன்னு. பரசுராம். வாழ்க வாழ்க. பரசுராம்னா என்ன கடவுளா? அவன் தப்பான வழிக்கு போக மாட்டானே. போக மாட்டான். ஏன்னா அவன் கையில காசு இல்லாம பசியால துடிக்கிற அப்பாவ மனுஷன் இல்ல. அழகா பேசுற. ஜம்புதாதாங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. கிராமத்துல இருந்து வர்றியா? ஆமா. வந்து எத்தனை நாள் ஆச்சு? 35 நாள். இப்ப சொல்றேன். என் பேர் தான் ஜம்புதாதா. இந்த வட்டாரம், இத சுத்தி உள்ள பேட்டைக்கு நான் தான் ராஜா. இத டேஞ்சர் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இதா டேஞ்சர் ஸ்பாட். என்னோட இந்த பேட்டையில உலகத்தில் உள்ள எல்லா ரகசிய தொழிலும் நடக்கும். இதுவரைக்கும் நீ பண்ணின தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு உன்னை நான் சும்மா விடுறேன். ஆனா இதுக்கப்புறம் உன்னோட வேலையை இங்க காட்டினீன்னா உன்னை உயிரோட நான் சமாதி கட்டிடுவேன். என்ன மிரட்னா பயப்படுறாள் நான் இல்ல. எனக்கு சமாதி கட்ட இந்த உலகத்துல எந்த பயிலும் இதுவரைக்கும் பொறுக்கல. பாஸ், இவனுக்கு திமிர் அதிகம். உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது எப்படின்னு இந்த மடையனுக்கு நான் சொல்லி தரேன். தம்பிக்கு மரியாதை சொல்லிக் கொடு. இவன் டால்டா சாப்பிட்டு உடம்ப வளர்த்த தடிப்பையன். என் உடம்பு கிராமத்துல கேவர் கஞ்சி குடிச்சு வளர்ந்தது மச்சி. வெளியே போங்கடா. இது மாதிரி நீ எப்பாவது பார்த்திருக்கியா? என்னது இது? கோழைங்க வச்சிருக்கிற ஆயுதம். நல்லா தான் பதில் சொல்ற. நீ கை கொடு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்க கூட்டத்தோட ஒண்ணாயிரு. உன்கிட்ட ரொம்ப திறமை இருக்கு. பணம் லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். சந்தோஷம். இதுல முக்கியம் நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கிறது தான்.
முதலாளிக்கு துரோகம் செய்யறது என்னோட சரித்திரத்திலே கிடையாது. வேணும்னா இப்பவே அதை நான் நிரூபிக்கிறேன். எப்படி? ஆர்டர் போடுங்க. பரசுராம் என்னோட தலையை சீவேன்னு பட்டன் சீவிடுவேன். பேச்சிலையும் ஆளா சத்துற. நாளைக்கே வேலைக்கு வந்துரு. எப்படி நீங்க அந்த பாவி ஜம்பு கிட்ட இருந்து பிரிஞ்சு வெளியே வந்தீங்க? ஜம்பு மனித உருவத்தில் இருக்கிற ஒரு பயங்கர மிருகம். அவனோட தொடர்பு கொஞ்ச நாள் என்னையும் மாத்தி ஒரு மிருகமாக்கிடுச்சு. சாராயத்தை ஜம்புக்காக கள்ளத்தனமா கடத்துவேன். பேட்டையில யாராவது ஜம்புக்கு மாமூல் தரலன்னா நான் போய் அவங்கள உதச்சு மாமூல் வாங்கிட்டு வருவேன். இன்னும் எவ்வளவோ அட்டூழியம் பண்ணி ரவுடியான் பேர் எடுத்தேன். ஜம்புவுக்கு தெரியும் நான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையான வேலைக்காரன்னு. அதோட அவனுக்கு இன்னொன்னும் தெரியும், ஒரு பொண்ணுக்கு களங்கம் ஏற்படுத்துற எந்த செயலும் நான் இங்க செய்ய மாட்டேன்னு. செய்யறவங்கள சும்மா விட மாட்டேன்னு. உன்னோட பச்சை குழந்தைய என்னடி உடனே உன் குழந்தைய இறக்கி விட்டுட்டு என் பக்கத்துல வந்து நில்லு. நான் சொல்றதை கேட்கல, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம சுட்டுடுவேன். சீக்கிரம் இறக்கி விடு. முந்தானை எடு, சீக்கிரம் வா. கிக்கு ஏறுது. அப்படியே குலுக்கி மினுக்கி நடந்து என் பக்கத்துல வந்து நில்லு. என்னடி மெதுவா நடக்கிற? சீக்கிரம் வா. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, வேண்டாம், என்ன விட்டுடு. ஐயோ, வேண்டாம், என்ன விட்டுடு. ஐயோ, வேண்டாம், என்ன விட்டுடு. பரசுராம், பரசுராம், அட கரெக்ட் இடத்துக்கு வந்து நிக்கிறிய. இந்த ஜம்புவை பொறுத்த வரைக்கும் நீ மேல உள்ள பரசுராம் மாதிரி தான். தாதா, நான் உயிரோட தப்பிச்சு வந்த பெரிய விஷயம். போலீஸ்காரங்க கடிபடி ஏமாத்தி கஷ்டப்பட்டு நம்ம சரக்கை நல்லபடியா கொண்டாந்துட்டேன். அட முதல்ல அதை விட்டு தள்ளு. இப்ப எனக்கு உன்னோட உதவி ரொம்ப தேவைப்படுது. இந்த பக்கம் குழந்தை சத்தம் கேக்குது. அது என்னோட ரூம்ல இருந்தா கேக்குது. போ. இவ நம்ம பேட்ல இருக்கிற விதவை சாந்தி தானே? ஆமா, சாந்தி தான். என்னோட உடல் சாந்திக்காக இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தேன். இவட பலாத்காரமா நீ கடித்து கொண்டுட்டியா? ஆட போப்பா, இவளை 4-5 தடவை கஞ்சி கஞ்சி கூப்பிட்டு பார்த்தேன். வரல, தூக்கிட்டு வந்துட்டேன். அவளை ரூம்லயே நான் ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு கீழே உள்ள குடவுனுக்கு போனேன். திரும்பி வந்து பார்த்தா தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கா. இப்ப பணத்தை என்ன செய்யறது? இத பாரு, இதுவரைக்கும் இந்த ஜம்புவை சட்டத்தால எதுவும் செய்ய முடியல. ஆனா இந்த கேஸ் மர்டர் கேஸ். எப்படியாச்சும் நீ இந்த டெட் பாடியை ஒருத்தருக்கு தெரியாம எரிச்சிடு. என்ன? தரித்திரம் பிடிச்ச அந்த குழந்தையும் கொன்னுடு. தரித்திரம் பிடிச்சது அந்த குழந்தைக்கு இல்ல, உனக்குதான். பரசுராம், ஒரு விதவைய கதற கதற கடித்த நீ மனுஷன் இல்ல.
இன்னைக்கு இந்த குழந்தை உன்னை காப்பாத்துச்சு ஜம்பு. இந்த குழந்தைய பெத்த தாய் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த டேஞ்சர் ஸ்பாட்டை அமைதியான சாந்தி நகரா மாத்த போறேன். இதுக்கப்புறம் நீயோ அல்லது ரவுடிங்களோ இந்த பேட்டையில அடியெடுத்து வச்சா அவங்கள நான் உயிரோடு வை கொளுத்திடுவேன். இது பரசுராம் தாதாவோட சபதம். என் உப்ப தின்னு வளர்ந்த நாயே இப்ப என்னையே அடிச்சிட்டல்ல, இதுக்கெல்லாம் நான் பழிக்கு பழி வாங்குறேன்டா. கஃபார் சாச்சா, நீயா இந்த நேரத்துல? இந்த குழந்தை யாருது? நம்ம பேட்டையில இருந்த விதவை சாந்தியோடது. ஜம்பு அவளை கற்பழிச்சிட்டான் சாச்சா. சாந்தி எங்க? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. யா அல்லாஹ், அவனுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பான். அது சரி, இந்த குழந்தை என்ன பண்ண போற? இந்த குழந்தை நானே வளர்க்க போறேன், என்னோட சொந்த மக மாதிரி. சாச்சா, ஜம்புவோடு சேர்ந்து நான் செஞ்ச பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய நினைக்கிறேன். பாவப்பட்ட ஏழைங்களுக்கு காலம் பூரா சேவை செய்ய போறேன். நான் இங்க நல்ல மனுஷனா வாழ விரும்புறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. பேட்டா, நல்ல எண்ணம் உள்ள உனக்கு இங்க யாரோட ஆதரவும் தேவையில்லை. அந்த அல்லாவே துணையா இருப்பாரு. மக்களுக்கு நல்லதையே செய்ய துடிக்கிற உனக்கு இங்க ஒரு குறையும் வராதப்பா. உண்மைக்காக நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு உறுதுணையா நான் இருக்கிறேன். போ, என் பக்கத்து ரூம் காலியா தான்ப்பா இருக்கு. குழந்தையோட நீ அங்க தங்கிக்க. ரொம்ப நன்றி சாச்சா, நான் இது மறக்க மாட்டேன். பொன்னே மணியே மது மாமலரே வாழ்க தேனே, உன்னை பார்த்ததனால் சிந்தையே நானே மகிழ்ந்தேனே. பொன்னே மணியே மது மாமலரே வாழ்க தேனே, உன்னை பார்த்ததனால் சிந்தையே நானே மகிழ்ந்தேனே. உனக்கோ எனக்கோ நம் வாழ்க்கையிலே தாயில்லை, மண்ணின் மேலே வாழ்வோமே துணையாயிங்கே. உனக்கோ எனக்கோ நம் வாழ்க்கையிலே தாயில்லை, மண்ணின் மேலே வாழ்வோமே துணையாயிங்கே. என் வாழ்வை இங்கே, என் வாழ்வை இங்கே மலர்ந்தே பொங்கிடச் செய்தாயே. உன்னை பார்த்ததனால் சிந்தையே நானே மகிழ்ந்தேனே. மனதால் இங்கே உனை பிரியாத
ஆனதால் இங்கே உனை பிரியாத அண்ணன் நானே. கதை போலாச்சு உன் வாழ்க்கை பிள்ளை மானே. மண்ணில் இனியும் மயங்காதே வெள்ளி மீனே. உனை பார்த்ததனால் சிந்தையே நானே மகிழ்ந்தேனே. பொன்னே மணியே மது மாமலரே வாழ்த்தேனே. உனை பார்த்ததனால் சிந்தையே நானே மகிழ்ந்தேனே. இதுதான் கோபிக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. ஜம்பு என்ன பழிவாங்க பலமுறை பல விதத்துல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பேட்டை மக்களோட துணையும் என் பையன் கோபியோட அன்பும் என் உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டேஞ்சர் ஸ்பாட்டை சாந்தி நகரா மாத்தின. சொந்த பந்தம் இல்லாத அனாதையா இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த சாந்தி நகர் மக்களே எனக்கு சொந்தமா இருக்கிறாங்க. அடடே, என்னப்பா இது காலை விழுந்துக்கிட்டு? தாதா, நான் இது வரைக்கும் எங்க அம்மா காலை தவிர வேற யார் காலையும் தொட்டு வணங்கினதில்ல. நான் உங்களை இந்த ஊர்ல பார்த்தது என் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை. என்ன உங்க சொந்த தம்பியை எடுத்துக்கிட்டீங்க. அது சரி தாதா. ஜம்பு தாதா என்ன ஆனா? ஜம்பு இந்த சின்ன விஷயத்துக்கு போன் பண்ணி ஏன் என் உயிரை வாங்குற? பின்ன எதுக்கு போன் பண்ண? முதல்ல அவன் கணக்க தீரு. முதலாளி, வாரத்னம் வா. இன்னைக்கு சம்பாதிச்சதை எடுத்துக்கிட்டு நம்ம கூட்டத்தாளுங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா வர சொல்லு. சபாஷ், எக்கச்சக்கமா கொண்டாந்துருக்கீங்க போல இருக்கு. யாரோட போட்டோ அது? என் செட்டப் பாஸ். அத நீயே வச்சுக்க. ஒண்ணு செய்யுங்க, அந்த வாட்சை விட்டுட்டு கேஷ்ல 1/4 நீங்க பங்கு போட்டுக்கங்க. சரிங்க பாஸ். நீ ஏன் கை வைக்கிற? வா. நீ போட்டோ வச்சு செட்டப் பண்ணிக்கிட்ட. இந்த ஜம்புவுக்கு என்ன செட்டப் செய்ய போற? முடிச்சிடுற முதலாளி. ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கியா? முதலாளி, நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அழைச்சிட்டு வந்த அந்த பொண்ணை காட்டணும்னு. அழகின்னா அழகி, அந்த பொண்ணு புல்புல் அழகி, பேரழகி. நான் என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. அளவுக்கு இருப்பாளா? அழகுக்கே அவதாங்க அளவுகோலு. அப்படி அந்த பொண்ணுகிட்ட என்ன விசேஷம் இருக்கு? என்னங்க நீங்க, ஆகாயத்துல உள்ள அப்சரஸ்ல இவன் முன்னால வந்தா பிச்சை வாங்கணுங்க. அப்படிங்கிற? அப்போ ஒரு வேலை செய், சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வா. சரிங்க முதலாளி. உனக்கு தான் தெரியுமே இந்த ஜம்புவுக்கு இருக்கிற வீக்னஸ் என்னன்னு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் விஸ்கி, டாப் கிளாஸ் லடுக்கி. சீக்கிரம் வா. சரிங்க முதலாளி, போதை இறங்குறதுக்குள்ளார வந்துடுறேன். இந்த ஆண் அழகனை திரும்பி பாரு. யோ, என்ன வேணும்? ஹாய், உன் பட்டு கண்ணமே ஆப்பிளா இருக்கிறப்போ இந்த காஷ்மீர் ஆப்பிள் எதுக்கு வேணுங்கிறேன். ஆஹா, என்னோட பட்டு கண்ணு இருக்குதே, அது தொட்டு தொட்டு ரசிக்கதாயா? உன்னை தொட்டு அனுபவிக்க என்ன தரணும்? 200 rupees அட்வான்ஸ். சிக்கன் பிரியாணி 2. சரி சரி, தரேன் தரேன். இந்தா இந்தா 500 rupees. 500 rupees. நம்மளது ஃபிக்ஸட் ரேட் தான். மிச்சத்தை உங்க அம்மா கையில பத்திரமா கொண்டு போய் கொடுத்துரு. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. அப்ப நீதான் கத்துக்கூட. இப்ப மட்டும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே மாசத்துல உன் காலடியில கோடி கோடியா குவிக்கிறேன். என்ன சொல்ற? இந்த ஜம்புவுக்கு ஜோடியா இது. உனக்கு அழகான மாலையை கட்டி தர்றேன்.
நீ விரும்பினதை நான் டான்னு முடிச்சு வைக்கிறேன். இந்த ஜம்புவோட அந்தப்புறத்துல ஆசை நாயகியா இருக்க உனக்கு சம்மதமா? சொல்லு. யாருக்கும் எதுக்கும் பயப்படாத தாதா ஜம்பு, என் கால்ல விழுந்து கும்பிடுறங்கிறியா? நீ ஒண்ணும் பத்தினி பொண்ணு இல்ல. உன் பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். பஞ்சவர்ண கிளி மாதிரி உன்னை தொட்டு ரசிக்க மனசு துடிக்குது. ஏய், மரியாதையா சொல்றத கேளு. நான் சொல்றபடி ஒழுங்கா நடந்தா உயிரோட இருக்கலாம். புரிஞ்சுதா? இந்த ஒரு 200 ரூபீஸ். குட்டி, இப்ப என் மேல உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ கத்துறதையும் சும்மா மிரட்டுறதையும் வேற பொண்ணுகிட்ட வச்சுக்க. என் பேரு மயில். எங்கடி நீ ஓட பாக்குற? பொண்ணாச்சேன்னு விட்டா ரொம்ப பேசுற. ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த மயில் மேல கை வச்சினா உன் கை தானா கழண்டுடுங்கிறத நீ என்னைக்கு மறந்துடாத. வாடினா பெரிய பத்தினி வேஷம் போட்டு. ஐயோ, என் மூஞ்சில மிளகாத்தூள தூவிட்டா. ரத்னம், அண்ணா இங்க பாருங்க. என்னது? ஒரு பொண்ணு ரவுடிங்க கடத்துறாங்க. அதனால உடனே வாங்க, நாம 2 பேரும் போய் அந்த பொண்ணை காப்பாத்துறோம். பம்பல போய் மாட்டிக்கிறேங்கறியா? நம்ம தலையெழுத்து இங்க பீடா வைக்கிறது தான். ஏய், இது மெட்ராஸ். இந்த ஊர்ல எவனும் மத்தவங்க விஷயத்தை தலையிட மாட்டான், புரிஞ்சுதா? அடச்சீ, நீ ஆம்பளை பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாத. எங்கயா கிளம்பிட்ட? தோப்பாடுறா, இந்த காலத்துல ஒரு பொண்ணை காப்பாத்தினாதான் ஆம்பளை ஒத்துவாங்க போல் இருக்கு. புடிங்க புடிங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணை விட்டுருங்க. ஐயோ ப்ளீஸ். மரியாதையா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா. இந்த பொண்ணு என்ன உனக்கு சொந்தமா? இந்த நாட்டுல இருக்கிற பொண்ணுங்களை கூட பிறந்தவங்களா நினைக்கணும். ஒரு பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னாட்டும் உள்ள ஆம்பளையோட கடமை. இதுல என் உயிரை போனாலும் சரி. யோ யோ யோ, நான் சொல்றது கேட்ட அந்த பொண்ணை விட்டுருங்க. யோ டேய், விடுங்க டேய். ஐயோ, தம்பியை கொண்டுடுவோம் போட்டுருக்க. இப்போ நான் உன் கதைய முடிக்கிறேன்டா. யாரோட நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒருத்தனும் சாக மாட்டான். நீ யாரோட கைத்தடி? அந்த பொண்ணை பலாத்காரமா எங்க அடிச்சிட்டு போறீங்க? ஜம்புதாதா பிடிச்சுக்கிட்டு வர சொன்னார். எங்களோட மோதுனா உனக்கு உடனே மேலோகத்துக்கு சீட்டு கொடுத்துருவோம். கைய பிடிச்சு அழுக்கிற. உங்க ஜம்பு கிட்ட போய் சொல்லுங்க, மறுபடி அவனோ அவனோட எடுப்பிடிங்களோ யாராவது ஒரு பெண்ணு மேல கைய வச்சா அவங்க தோலை உரிச்சு தொங்க போட்டுடுவேன். இது பரசுராம் தாதாவோட லேட்டஸ்ட் ஸ்டைல். பரசுராம் தாதா? பரசுராம் தாதா பேரை கேட்டதோ உங்களை பேயறிஞ்ச மாதிரி இருக்கா? போறான் இல்ல தாதா, நீ கோதாவில இறங்கி சண்டை போடுறப்போ நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதா? இவனுங்க எங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை மூட்டை மூட்டையா கட்டி மனசுக்குள்ள வச்சிருக்கிற உங்க பெண்ட கட்டா. இந்திர இந்திர போடா போடா. நீ எப்படி இருக்க விக்ரம்? இவரோட காயத்துல இருந்து வர பிளட் நிறுத்தணும்.
இல்லன்னா இவர் பொழைக்கிறது கஷ்டம். மஞ்சளும் சுண்ணாம்பு கொண்டு வரீங்களா? அவ்வளவு பெரிய காயமா? முதல்ல வீட்டுக்கு போலாம். நம்ம 2 பேரும் தூக்கிட்டு போலாமா? போலாம். டேய் ரகு, என்ன வர அப்பவே சொன்ன இந்த மெட்ராஸ் ஒரு பொல்லாத ஊர்னு கேக்கலையே. படுபாவி பசங்க எப்படி அடிச்சு போட்டுருக்கானுங்க. ஐயோ. வலி எப்படி இருக்கு? தாதா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. தாதா மயிலு கையை வச்சதும் வலி பறந்து போச்சு. ஐயோ இங்கதான் கொஞ்சம் வலிக்குது. உனக்கு சண்டை போட்டு பழக்கம் இல்லாதப்போ எப்படி அவ்வளவு வீரமா ரவுடிங்களோட மோதன? ஆபத்துல இருக்கிறவளுக்கு உதவி செய்யறது ஆம்பளையோட கடமை. இந்த மாதிரி ஆம்பளைக்கு சேவை செய்யறது பொண்ணோட கடமை. இந்தா சூடா பாலை சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்க. குடி. உயிரே போச்சு. இவன் இப்படியே கத்திட்டு இருந்தா ராத்திரி பூரா யாருமே தூங்க முடியாது. இதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான வைத்தியம் இருக்கு. என்னது? வாங்க. எங்க இருந்தாவது ஹாஃப் பாட்டில் சாராயம் கொண்டு வாங்க. புது சரக்கு பிளாட். எங்க பேட்ல அதெல்லாம் கிடைக்காது. அடுத்த படிக்கு போட கிடைக்கும். அங்க இருந்து கொண்டு வாங்க. நான் சர்க்கரை கலந்து மருந்து குடிக்க வைக்கிறேன். பொழுது விடியற வரைக்கும் சுயநினைவே வராது. இன்னைக்கு ராத்திரி பூரா அவர் நிம்மதியா தூங்குவாரு. போங்க. விக்ரம் ஒரு வழி பண்ணிட்டேன். எப்போது குடிச்சா மருந்தை விட சாராயம் நல்ல வேலை செய்யும். வேண்டாம், நீ கட்டில படுத்துக்க, நான் பாயில படுத்துக்கிறேன். நான் கீழே படுத்துக்கிறேன். ரவுடி பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக உங்ககிட்ட இது வரைக்கும் வாய் திறந்து ஒரு நன்றி கூட நான் சொல்லல. அது சரி, உனக்கு விக்ரம எப்படி தெரியும்? அட, அந்த ஆளை இன்னைக்குதான் முதல்ல நான் பார்த்தேன். அப்போ உன்னை காப்பாத்ததான் விக்ரம் உயிரையே பணம் வச்சான? அவர்தான் சொன்னார்ல, ஆபத்துல இருக்கிற பொண்ணுக்கு உதவி செய்யறது ஆம்பளைங்களோட கடமைன்னு. அப்போ நீ யாரு? என்ன செஞ்சிட்டு இருக்க? எங்க தங்கி இருக்க? நான் யாரு, என்ன செய்யறேன், எங்க இருக்கேன்? கிட்ட வாங்க, இப்படி உட்காருங்க, எல்லாம் சொல்றேன். உட்காருங்க, இப்படி உட்காருங்க. யார்கிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. கவர்மெண்ட்? கவர்மெண்ட். ஆனா நீங்க என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுனால உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு சத்தியம் பண்ணுங்க, யார்கிட்டயும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு. விக்ரம் கிட்ட கூட. ப்ராமிஸ்? நம்மளால? I'm a lady CID. La 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 la. நான் இப்ப நைட் டியூட்டி செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வேலை எல்லாம் விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு பிடிக்க வேண்டியதா. அப்பப்பா அவங்க மாதிரி நானும் வேஷம் போட்டுட்டு ஊரை சுத்தி சுத்தி வருவேன். அப்பதான் புரோக்கர்ஸையும் பிடிக்கலாம். நான் ஒரு சிஐடின்னு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா என்ன உடனே பினிஷ் பண்ணிடுவாங்க. அவங்க உங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு எங்க சார் இருக்கு வீடெல்லாம்? இன்னைக்கு ராத்திரி ஒரு ஹோட்டல், நாளைக்கு ராத்திரி இன்னொரு ஹோட்டல். இந்த வேலைனால நான் வீடே எடுத்துக்கல. சட்டத்தை காப்பாத்து, சமூகத்துக்கே சேவை செய்யறேன். இன்னில இருந்து இது உன் வீடு. ரியாலி? இங்க உனக்கு எந்த விதமான ஆபத்துமே வராது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நேரமாச்சு, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.
ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருந்தோம் பாஸ். சமயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தோம். அவன் வீட்டை விட்டு அந்த குட்டி வெளியே வரவே இல்லை பாஸ். அவளை அந்த பரசுராம் தன் குடிசையில் வச்சிருக்கான் பாஸ். அந்த பரசுராம் பயங்கரமான பாஸ். பாவம், யாரோ கொன்னு போட்டிருக்காங்க. யாரும் தெரியலையே. ரொம்ப அநியாயமா இருக்கு. ஜம்பு, This is excellent. கிரைமே நடக்காம ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இப்ப கிரைமே உங்க ஏரியாவுல ரொம்ப குறைஞ்சு போச்சு. டைம் 12 ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் முகமுடி கொள்ளணும் கொலை நடந்ததுன்னு உங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் வரலையே. இப்ப எனக்கு இருக்கிற கவலை ஈவினிங் பேப்பருக்கு என்ன நியூஸ் அனுப்புறதுன்னு தான். வாங்க பரசுராம் தாதா. சார், எங்க பேட்டை பக்கத்துல ஒரு பணம் கிடைக்கு. அது ஜம்புவோட ஆளு. நான் ரிப்போர்ட் கொடுக்க வந்தேன். அதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நேத்து அவனை நான் முரட்டனமா அடிச்சேன், ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக. இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு பொய் சொல்றான். இப்ப ஏன் ரிப்போர்ட்டையும் எழுதிக்கங்க. இந்த பரசுராம் எனக்கு உதவியா இருந்த ஆளை கொன்னுட்டான். எந்த பொண்ணுக்காக இவன் கொலை செஞ்சானோ அவ இவன் வீட்டுல தான் இருக்கா. என் பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர், ஜம்பு தாதா. இந்த பரசுராமுக்கு என்ன பத்தி தெரியும் என்ன? முதல்ல மரியாதையா பேசுங்க. இங்க ஜம்பு தாதாங்கிற பேரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன இன்சல்ட் பண்ணி பேசுறீங்க? நான் ஒன்னும் உங்களை இன்சல்ட் பண்ணல. நீங்க என்னோட ரிப்போர்ட் அந்த புக்ல எழுத போறீங்களா இல்லையா? முடியாது. போலீஸ் முதல்ல சவத்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க, பிரேத பரிசோதனை செய்வாங்க, அப்புறம் சரியான துப்பு கிடைச்சதுன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. இது மர்டர் கேஸ் ஜம்பு சார். இன்ஸ்பெக்டர், இந்த ஜம்புவோட செல்வாக்கு மேல்மட்டம் வரைக்கும் போகும். நான் உன் செல்வாக்க பார்த்து பயப்படுற கோழை இல்லை. நீ இப்படி பேசுறதுக்காக உன்னை உடனே கைது செஞ்சு உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட முடியும். மரியாதை அவங்ககிட்ட சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் விட்டு போயிடும். Get out. கத்தாதீங்க சார், ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கு முன்ன இந்த சேர்ல உட்கார்ந்தவங்க என் பேச்சை கேட்டு நடந்தாங்க. வரட்டுமா ரிப்போர்ட்டர்? இதை எழுதிங்க. இன்ஸ்பெக்டர், இவன் ஜம்புங்கிற ரவுடி தானே? இவனை போலீஸால இது வரைக்கும் கைது செய்ய முடியலையே. ஆமா, முடியல. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பரசுராம் தாதா, நீங்க போலாம். போலீஸ் அவங்களை கவனிச்சுக்குவாங்க. ரொம்ப சந்தோஷம். இவரு கூட தாதாவா? எஸ், இவர் ஒரு சமயம் ஜம்பு தாதா கிட்ட தான் இருந்தார். ஆஹா. ஆனா இவர் வாழ்க்கை பாதையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுச்சு. அதுதான் இவரை மாத்திடுச்சு. இன்னைக்கு இவர் பேரோட சேர்ந்து இருக்கிற தாதாங்கிற பட்டத்துக்கு அர்த்தம் பாதுகாவலன். சாந்தி நகர் பேட்டைக்கே இவர் பாதுகாவலன். இப்ப நீங்க பத்திரிகையில் நல்ல விஷயங்கள் எழுதணும்னா உடனே சாந்தி நகருக்கு போங்க. நிச்சயமா உங்களுக்கு எழுத அருமையான மேட்டர் அங்க கிடைக்கும். பரசுராம் தாதா, இவங்க பானுப்பிரியா, பெரிய பத்திரிகை நிருபர். வணக்கம். வணக்கம். நீங்க இங்க சாந்தி நகருக்கு வரீங்களா? கண்டிப்பா, ஒரு நாள் நான் வரேன். அப்பா, அங்கிள். சாரி, ஜாக்கெட். நம்ம வீட்ல அந்த பொண்ணு சாரி வச்சிருச்சா? நீங்க ஆண்டி தானே? யாருக்கு? எனக்கு தான். பின்ன யாருக்கு? என்னோட விக்ரமங்களோட ஆண்டி தானே நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல. பரசுராம் தாதா தான் என்னை இருக்கு சொன்னாரு. அதனால என்ன, எங்களோட பங்களாவுல நீங்களும் ஒருத்தர் இருந்துட்டு போங்க. உங்க பேர் என்ன? மயிலே. என்ன பத்தி இத்தனை கேள்வி கேட்ட, ஆனா உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. நேம் கோபிநாத், ஜாப் சாந்தி நகர் ஃபேக்டரியில மேனேஜர். நான் பரசுராம் தாதாவோட பையன். பையனா? ஏன் டவுட்டா இருக்கா? இந்த பேட்டையில என்ன பத்தி தெரியாதவங்க ஒருத்தரும் கிடையாது, புரிஞ்சுதா? அப்பா வந்தா சொல்லிடுங்க, இன்னைக்கு ஃபேக்டரியில எனக்கு நைட் டியூட்டி, ராத்திரி வர மாட்டேன். பாய். ஏய், டீ சாப்பிட்டு போ. டீ வேண்டாண்டி. ஓ, நீங்க ஆன்டி இல்ல நீங்களே. இங்க பாருங்க, பாலவாக்கு பிரம்ம வாக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. ரொம்ப சீக்கிரம் ஆன்டியா சந்தோஷமா ஆடுவாங்க, பாடுவாங்க, உங்களை டப்பாங்குத்து ஆட வைப்பாங்க. அட, இந்த வயசுல நான் டப்பாங்குத்து ஆடுறதா? எனக்கு வெக்கமா இருக்குதியா. இந்த வயசுல அப்பா ஆகிறது மட்டும் வைக்குமா இல்லையா?
பதிக்கிறையா முத்தம் பல பூங்காற்று என் மீது பதிக்கிறையா முத்தம் பல நான் இன்று தூங்காமலே முன்னாலே வாடி நின்றேனையா உள்ளத்தில் ஏதேதோ ஆசை மழை பொங்க கண்டேனே என் உள்ளத்தில் ஏதேதோ ஆசை மழை பொங்க கண்டேனே எங்கள் பக்கத்தில் வா இனிய மெத்தைக்கு வா எங்கள் பக்கத்தில் வா இனிய மெத்தைக்கு வா சங்கீதம் உன்னோடு நான் பாடும் நன்னாள் இது சங்கீதம் உன்னோடு நான் பாடும் நன்னாள் இது நான் இன்று தூங்காமலே முன்னாலே வாடி நின்றேனையா உள்ளத்தில் ஏதேதோ ஆசை மழை பொங்க கண்டேனே என் உள்ளத்தில் ஏதேதோ ஆசை மழை பொங்க கண்டேனே மேடம் ஆர் யூ கோயிங் அவுட்? ம் ம் இப்பதான் டியூட்டி கிளம்புறேன். என்னங்க இந்த ட்ரெஸ் கன்றாவியா இருக்கு? இது நான் போட்டுக்கிற நைட் டியூட்டி ட்ரெஸ். நைட் டியூட்டியா? அப்படி என்னங்க நைட் டியூட்டி? உங்களுக்கு அத பத்தி இப்ப என்ன கவலை? நான் என்ன உங்க பொண்டாட்டி நினைச்சீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கலீங்க. உங்க இந்த விசித்திரமான ட்ரெஸ்ஸை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேங்க. எனக்கு நல்லா தெரியுமே நீங்க சரியான தொடநடுங்கன்னு. இனிமே இந்த மயில பார்த்து பயப்படாதுங்க. கொஞ்சம் பால் குடிக்கிறீங்களா? எழுதி எழுதி களைச்சு போயிருப்பீங்க. இந்தாங்க சூடா பால் குடிங்க. போடுங்க. இங்க பாருங்க, பரசுராம் தாதா வந்து கேட்டா நான் வரத்துக்கு ராத்திரி கொஞ்சம் லேட் ஆயிடும் சொல்லுங்க. குடிங்கண்ணா. எங்க கிளம்பிட்டேன்? தாதா நான் நைட் டியூட்டி அது சொன்னேனே. பிடிக்கிறதுக்கு தானே? பிடிக்கிறதுக்கு தான். போ ஓகே பை பை. பிடிச்சிட்டே. என்ன விஷயம்? பாலை வச்சுட்டு பேய் அறிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்கிற. முதல்ல பாலை குடிச்சிட்டு வா. அவ வேஷத்தை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க போற? சொல்லிட்டு தான் போற. இப்போ உனக்கு இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அந்த பொண்ணு சமுதாய சேவை செய்யறா. சமுதாய சேவை ராத்திரிலையா? அவசரப்படாத, நான் ஊத்தி கொடுக்கிறேன். என்னது ராணி? கிக்கு ஏறிடும். கிக்கு ஏறணுங்கிறதுக்காக குடிக்கிறதே ராஜா. சாரி ஜம்முன்னு ஏற்று ஏற்று. ராணி என் பக்கத்துல வாணி. இங்க வா வந்து என் பெட்ல உட்காரு. ஸ்ரீதேவியான உன் முகத்தை பார்த்துக்கிட்டு மூதேவியான என் பொண்டாட்டி மூஞ்ச மறந்துடுறேன். நீ இன்னும் அவ்வளவு மறக்கல? இல்ல. சரி, மிச்சத்தையும் ஏக் தம்ல குடிச்சிரு. குடிச்சது மறந்துடுவேன்னா? மறந்துடுவேன். சரி சரி. இப்ப நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நீயும் பழுத்துக்க ராணி. இப்ப வேண்டாம், அப்புறமா. இப்ப உங்க உடம்ப நல்லா புடிச்சு விட போறேன். ஆஹா, நல்லா புடிச்சு விடுறேங்கிறியா? உச்சில இருந்து கால் வரைக்கும் விடுறேங்கிறியா? ஆஹா இல்ல ராஜா,
கால்ல இருந்து உச்சி வரைக்கும் போறேங்கிற. சரி சரி, ராத்திரி பூரா மஜ்ஜாதான். உச்சி கால் உச்சி உச்சி. Bye-bye. பால். நைட் டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. இந்தாங்க சூடா பால் சாப்பிடுங்க. ஏன் தயங்குறீங்க? தூங்காம எனக்காக காத்துட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல, தூக்கம் வரல. இப்ப எனக்கு தூக்கம் வருதுங்க. அப்போ எனக்கும் தூக்கம் வந்துருங்க. நான் வரட்டுங்களா? வணக்கம்மா. வணக்கம். நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சித்தப்பா அவரோட லவ் ஸ்டோரிய உங்ககிட்ட சொல்லிட்டாரு? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவர் எனக்கு சிவனும் அல்லாவும் ஒண்ணுதாங்கிற தத்துவத்தை பத்தி ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்தாரு. பெரிய பெரிய மத குருமார்களுக்கு கூட இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. சித்தப்பா இவங்க என்ன சொல்றாங்க? தம்பி, உனக்கு இது வேண்டாத விஷயம். இத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பொறுமை உன்கிட்ட இல்ல. சரி, நான் புறப்படுறேன். போயிட்டு வணக்கம். வாம்மா. வணக்கம். கொஞ்சம் கூட வரீங்களா? வாங்க. தாதா சார், இப்ப நான் உங்களை எச்சரிக்கத்தான் வந்தேன். அந்த ஜம்பு இருக்கான்ல, அவ உங்களை கொலை பண்ண முயற்சி செய்யறா. உங்ககிட்ட யார் சொன்னா? இன்ஸ்பெக்டர் விஜய்தா. இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அந்த டெட் பாடி விஷயமா அவன் போலீஸ் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் தந்திருக்கானா. உங்களுக்கும் கொலைக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறானா. ஜம்புவோட செல்வாக்கு மேல்மட்டம் வரைக்கும் இருக்கு. அந்த மேல்மட்டத்துக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான். முன்னெச்சரிக்கையா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னது? ஆபத்தை கண்டா உங்களுக்கு பயமா இல்லையா? நான் பிறந்ததுல இருந்து ஆபத்தோட மொத்தம் வளர்ந்தேன். இப்ப பழக்கமாயிடுச்சு. ஜம்பு. போ, கூட மாதிரி நடந்து போ. போ.
ஆளோட பணம் எப்படி எங்க பேட்டைக்கு வந்தது? அவனை கொன்னது யாரு? சொல்ல மாட்டேன். நான் உண்மையை சொன்னா ஜம்புதாதா என்ன கொன்னுடுவான். இப்ப நீ என்கிட்ட சொல்லல, உன்னை நான் மிதிச்சே கொன்னுடுவேன். சொல்றேன். அப்படின்னா சொல்லு. ஜம்புதாதா தான் அவனை கொலை செஞ்சான். அவனை இரும்பு கம்பியால மண்டையில அடிச்சு கொன்னுட்டான். அந்த இரும்பு கம்பிய அவன் வீட்டு தோட்டத்துல இருக்கிற புதருக்கு பின்னால குழி தோண்டி புதைச்சிட்டான். இப்ப சொன்னது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மரியாதையா சொல்லுடா. சொல்றேன். அந்த அயோக்கிய பைய எல்லா விஷயத்தையும் போலீஸ்ல சொல்லிட்டான். இந்த இரும்பு கம்பிய வேற இடத்துக்கு மாத்தினா தான் நான் தப்பிக்க முடியும். உன் கையில உள்ள அந்த இரும்பு கம்பியால தானே மனோகர மண்டையில அடிச்சு கொலை பண்ணன. அதை கீழே போடு. போலீஸுக்கு நீ பண்ண கொலையின் முழு விவரமும் கிடைச்சிருச்சு ஜம்பு. இப்ப நான் உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். 504 இந்த இரும்பு கம்பிய பத்திரமா எடுத்து வை. 405 விளங்க மாட்டேன். டிஃபென்ஸ் கவுன்சில் ஆர்குமெண்ட்டை கேட்ட பிறகு இந்த வழக்கை தீர விசாரித்து ஆராய்ந்து பார்த்து நீதிமன்றம் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. மனோகரனை ஜம்புதான் கொலை செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 படி குற்றவாளி ஜம்புவுக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. வராதே. சரி, உனக்கு மட்டும் ரொம்ப வர வச்சுறேன். சீக்கிரம் குடிச்சு ரெடி ஆயிடு. டோன்ட் வேஸ்ட் டைம். ஓகே? ஐ அம் சாரி. ராஜா கைய வச்சா. வெயிட்டோ, எனக்கு half a bottle ram, அதோட சூடா சைட் டிஷ் ஏதாவது கொண்டு வா. ஓகே, மெட்ராங்க போனதல்ல. டார்லிங், நீ உன் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் விடுதலை கொடுத்துறேன். அது வெயிட்டர் வர நேரம் அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வெயிட்டர் அவன் வெயிட்டர் வந்தா என்ன? அவன் இத பத்தில ஒண்ணும் கண்டுக்க மாட்டான். கம் ஆன். எஸ் எஸ் எஸ். ஓ சார், மோர் சார். மேடம், உங்களுக்கு ராம். எனிதிங் எல்ஸ் சார்? நோ, நதிங். அப்படியே வச்சிட்டு உடனே போ. கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். ரைட் சார். சீக்கிரம் போ. கம் ஆன், கெட் அவுட். ரைட் சார். இடியட். ரொம்ப கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிடுமா. நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துல லேட் செய்ய கூடாது. கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். முதல்ல குடிக்கணும். எஸ். அப்புறம் கொஞ்சணும். அப்பதான் மஜாவா இருக்கும். ஒரே தம்ல குடிச்சிட்டியே. அப்பதான் கிக்கு ஏறும். சீக்கிரமா மேல இருக்கிற சொர்க்கத்துக்கு போகலாம். ஏறிடுச்சு. இப்ப எனக்கு போத நல்லா ஏறிடுச்சு. எக்ஸலென்ட். மேல மேல ஏறிட்டு இருக்கு. பறக்குற அளவுக்கு ஏறிடுச்சு. ஐயோ, பறந்து போறது எதுக்குங்கறேன்? ட்ரெஸ் ஆக்கிறதுக்காக தான். ஓ, ட்ரெஸ் ஆக்க போறியா? லவ்லி லவ்லி, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். லைட் அணைக்க போறியா? லைட் அணைச்சா மூடு போயிடும். சீக்கிரமா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க. அட, அப்படியே வா, அப்படியே வா. என்னால தாங்க முடியல. சீக்கிரம், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் வா. வெரி குட், வெரி குட். தட்ஸ் குட் கேர்ள். கம் ஆன், ஃபாஸ்ட். வா. ஐயோ, மேடம், போலீஸ். எங்களை காப்பாத்து. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. ஐயோ, உனக்கு கௌரவம் ஆபத்துல இருக்கு. ஏதாவது செய்ய. போலீஸ்.
ஐயோ ராஜா கையை வச்ச உடனே நாங்க போயிடுச்சே. சார் சீக்கிரம் ஒரு 100 ரூபா நோட்டை முழுசா கொடுங்க சார். 100 ரூபா எதுக்கு? ஐயோ கொடுங்களா அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். ஆமா கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க சார். ஹரி அப் சார், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சார். Thank you சார். 1 minute சார். 1 minute சார். போலீஸ் போலீஸ் போலீஸ். சார் வாங்க வாங்க. பாய். சீக்கிரம் போங்க சார். பேண்ட் போடுங்க சார். பேண்ட் எங்க நின்னு மாட்டாதீங்க சார். பின்னங்க போய் மாட்டாதீங்க. போய் மாட்டீங்க இல்லனா போலீஸ் உங்களை பிடிக்குவாங்க. இப்படியே போடுங்க. ஓடுங்க. இப்படியே போய்ட்டு இப்படியே ஓடுங்க. சரி. வாங்க வாங்க மேம் சார். வெறும் மோரை குடிச்சிட்டு எப்படி ஓடுறான் பாத்தீங்களா? மைக்கேல், இன்னைக்கு மட்டும் நீ விசில் அடிக்காம விட்டிருந்தா என் பாடு ஆபத்தாயிருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது மேடம். நீங்க புச்சாலித்தனமா கால் பெல் அடிச்சீங்க, நான் உடனே விசில் ஊதிட்டேன். இது ஒண்ணும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. எத்தனையோ தடவை உங்களுக்காக போலீஸ் மேனா விசில் அடிச்சிருக்கேன். ஆனா மேடம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சது மைக்கேல். இது நீ கொடுத்த மோருக்கு, இது தம்ஸ் அப்க்கு, இது உனக்கு டிப்ஸ். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மேடம். சார் இருக்காரு? சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? போலீஸ் ரைடு பண்ணப்போ ஒரு ஹோட்டல்ல பொண்ணுங்களை பிடிச்சாங்க. அதுல மயிலும் இருக்கா. அவ உங்க வீட்டுல தானே தங்கி இருக்கா? மயிலா? என் கிட்ட ஒரு லேடி சிஐடின்னு சொன்னா சார். விபச்சாரம் செய்யற பொண்ணுங்களை பிடிக்கிறேன்னு சொன்னா சார். அவ போய் சொல்லியிருக்கா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. உங்களை அவ ஏமாத்திருக்கா. இப்ப எங்க இருக்காவ? லாக்அப்ல மத்த பொண்ணுங்களோட இருக்கா. அவளை என்னோட ஜாமீன்ல விட முடியுமா? நான் ஜாமீன்ல விடாம வார்னிங் கொடுத்து அவளை விடுறேன். ஜம்புவை பிடிச்சு கொடுத்த உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தாதா நீ ஒண்ணும் பேசாத. லேடி சிஐடி. நான் மானத்தை காப்பாத்தினேன். உனக்கு என் வீட்டுல இடம் கொடுத்தேன். நான் உன்னை ஆதரிச்சேன். நம்பிக்கை துரோகம் பண்ணி நீ என்ன முட்டாளாக்கிட்ட. நீ போய் சொன்ன. போலீஸ் ஏமாத்தின. பணத்துக்காக மானத்தை விக்கிறவனே. இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில போ. தாதா என்ன சொல்றீங்க? போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னதை தான். நேத்து போலீஸ் ரைட் பண்ணப்போ இவ்வளவு ஹோட்டல்ல கையும் களவுமா புடிச்சிட்டு வந்திருக்காங்க. மயிலு, இதெல்லாம் உண்மைதானா? மயிலு நீ... விக்ரம், இந்த விபச்சாரியோட இனிமே பேசனே நான் உன்னை கொன்னுடுவேன். வேணாம் தாதா, உங்க சண்டைக்கு நான் தானே காரணம். என்ன இந்த கத்தியால உடனே குத்தி கொன்னுருங்க. ஏன்னா என்னாட்ட ஒரு பொண்ணு இந்த உலகத்துல எங்க வேணாலும் கிடப்பா. ஆனா விக்ரம் மாதிரி ஒரு தம்பி இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு. உங்ககிட்ட இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒவ்வொரு நாளும் இருட்டுல நான் செய்யற வேலை பொண்ணை தேடி அலையிறவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதா. ஆனா இன்னை வரைக்கும் என் உடம்ப வித்து நான் பணம் சம்பாதிக்கல. என் மேல நீங்க வச்சிருக்கிற நல்லெண்ணத்தை பத்தி எனக்கு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் வார்த்தையை நீங்க நம்பலன்னா நீங்க 2 பேரும் இந்த மயிலோட முகத்தை என்னைக்குமே பார்க்க முடியாது. எனக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். போய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தினதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களோட பேசினதையும் பழகினதையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க விக்ரம். இனிமே உங்களை பார்க்க மாட்டேன். விக்ரம், தாதா அவளை நீங்க விபச்சாரின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அவ சிந்தன கண்ணீர் தான் விபச்சாரி இல்லைங்குது. அது உங்களுக்கு தெரியல?
10 மாசமா இந்த ஜம்பு ஜெயிலுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்கான். இங்க பாரு, கல்லு உடைச்சு உடைச்சு என் கை பூரா காப்பு காய்ச்சி போச்சு. உங்களால எதுவும் செய்ய முடியல. முதலாளி, உங்க உப்ப தின்னு உயிர் வளர்ந்த கூட்டம் ரொம்ப வேதனைப்படுது. வருமானம் இல்லாம, சோத்துக்கு வழி இல்லாம காஞ்சி போய் கிடக்குது. விஷயத்தை சொல்லு. இந்த மாசம் 15ஆம் தேதி உங்களை இங்கிருந்து வேலூர் ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. அன்னைக்கு தான் உங்களை நாங்க இங்க இருந்து தப்பிக்க வைக்க போறோம். இத படிச்சுட்டு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. 15ஆம் தேதி உங்களை வந்து பார்க்கறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வா. சபாஷ். வாங்க சார், இதான் தாதா வீடு. அதோ தாதா வராரு. சார், இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், சிஸ்டர் மயில நான் கொஞ்சம் பார்த்து பேசணும் சார். என்ன பேசணும்? அவங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க சார். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும். அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதோட இப்ப கொஞ்ச நாளா அவங்கள பார்க்கவே முடியலையே சார். அவங்க உடம்பு சௌகரியம் இல்லாம இருக்காங்க சார். உன் பேர் என்ன? மைக்கேல் டிகாஸ்டா. இப்ப நான் கிங்ஸ்டார் ஹோட்டல்ல பேரரா இருக்கிறேன் 10 வருஷமா. மயில உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவங்க மெட்ராஸ் வந்ததுல இருந்து. அவ உங்க ஹோட்டல் தான் விபச்சாரம் செய்யறாளா? அப்ப நீ அவளுக்கு புரோக்கர். இடத்தை காலி பண்ணு. இப்ப நான் போயிடுறேன் சார். என்ன வேணும்னா உங்க வாயில வந்தபடி திட்டுங்க, அடிங்க. ஆனா மயில் சிஸ்டர் பத்தி திட்டுறதுக்கு இப்போ என்னால உங்களை அனுமதிக்கவே முடியாது சார். அவங்க எங்க ஹோட்டலுக்கு வருவாங்க, கஸ்டமரோட வருவாங்க. அவங்க கிட்ட நடிச்சு ஏமாத்தி பணத்தை புடுங்குவாங்க. இப்ப நான் காட் கிரைஸ்ட் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், இன்னைக்கு வரைக்கும் அவங்க மானத்தை அவங்க எந்த ஆளுகிட்டையும் வித்ததில்ல. அவங்க லைஃப்லயும் பெரிய டிராஜடி நடந்திருக்கு சார். அவங்களுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கு. அந்த குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர். தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு தான் இப்படி எல்லாம் நடிச்சாங்க சார். டெய்லி அந்த குழந்தைக்கு நிறைய பணம் செலவாகுது சார். அந்த பணத்தை சம்பாதிக்க தான் இப்படி எல்லாம் செஞ்சாங்க சார். விக்ரம், இவ்வளவு பெரிய தப்பு நான் எப்பவுமே செஞ்சதில்ல. நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்க காதலை பிரிச்சது நான் வைக்கப்படுறேன். என்ன செய்யறது? அவதான் போயிட்டாள. இல்ல விக்ரம், எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு திருப்பி அடிச்சுட்டு வரணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இன்னைக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? இதுக்கும் டாக்டர் ஊசி போடுவாரா? இதுக்கும் வலிக்குமா? இதுவும் இப்படி பெட் மேல பத்திருக்குமா? இல்ல ரம்யா, இல்ல. உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்றேன். எவ்வளவு நாள் ஆச்சு. அப்பா அம்மா கூட நானும் போய் சேர்ந்துட்டோம். அப்படி பேசாத கண்ணா. எப்போ நீ என் கூட இருக்க மாட்டேன்ற, நான் மட்டும் தனியா இருக்க. ராத்திரியில கூட வர மாட்டேன்ற. எப்படி வர்றது ரம்யா? ராத்திரி பூரா வேலை செய்யற, பணம் சம்பாதிக்கிற. ராத்திரி பகல நாங்க கஷ்டப்படுறது உடம்ப குணமாக்கத்தான். இப்ப நீ நிம்மதியா தூங்க. நாளைக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன். கொண்டு விக்ரம், நீங்களா? மயிலு, வீட்டுக்கு வா. யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. உன் வீட்டுக்கு, தாதா வீட்டுக்கு. இப்ப நான் எப்படி அந்த வீட்டுக்கு வருது?
மயிலு, இப்ப நான் சொல்லதை கேளு. நீ செஞ்சது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு ஹோட்டல் பேரர் வந்தான். அவன்தான் தாதா கிட்ட உண்மையை எடுத்து சொன்னான். அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. உன்னை பார்க்கறதுக்கு வெக்கப்படுறாரு. ராத்திரி பகலா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். யார் சொன்னாங்க? ஹோட்டல் பேரர். அப்புறம் தான் உன் கதையை புரிஞ்சுது. உண்மையே என்கிட்ட மறைச்ச. நான் ஒருத்தன் உனக்கு துணையா இருக்கங்கிறத மறந்துட்டியா? நான் எப்பவும் உன்னை வெறுக்கல. இப்பவும் நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். என் உயிர் உனக்காகத்தான் மயிலு. உங்க மனசை மாத்திக்குங்க. உங்களோட வாழ எனக்கு தகுதி இல்லை. மயிலு, உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் மனசுல உள்ள தெய்வம் நீதான். உனக்காகத்தான் நான் உயிர் வாழறேன். ப்ளீஸ், எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. மயிலு, எப்பவும் உன்னை கைவிட மாட்டேன். என்ன சொல்ற? இப்ப அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் மயிலு. இல்ல தாதா, உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் போய் சொல்லிட்டேன். அதனால நீங்க என்ன வீட்டுல இருந்து துரத்திட்டீங்க. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு. எல்லாத்தையும் நீ சுலபமா எடுத்துக்கிற. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறேன், அட்டூழியம் பண்ணிருக்கிறேன். நான் இந்த உலகத்துல ஒண்ணே ஒண்ணு தான் பெரிய பாவமா நினைக்கிறேன். அது ஒரு பொண்ணு மேல பழி சுமத்துறது தான். ஒரு பொண்ணுன்னு பார்க்காம உன்னை அடிச்சேன். உன்னை நான் விபச்சாரன்னு துரத்துனேன். இந்த பாவியை மன்னிச்சிடு மயிலு. இல்ல இல்ல தாதா, இல்ல. இதை விட பெரிய பாவத்தை நான் இதுவரைக்கும் செஞ்சதே இல்ல. தாதா, மனசை போட்டு சும்மா குழப்பிக்காதீங்க. இல்ல மயிலு, நான் தவறு செஞ்சேன், குற்றம் பண்ணேன். அதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செஞ்சுதான் ஆகணும். உனக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன் மயிலு. இனிமே இந்த சாந்தி நகர்ல என்னோட முதல் வேலை உனக்கும் விக்ரமுக்கும் பிரமாதமா கல்யாணத்தை நடத்தி பார்க்கறது தான். ஆண்டவன் உங்களுக்கு துணையா இருப்பான். எப்பவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தாதா, என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி அத முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. அத்த மகராசி அத முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. பாத்ரூம் கதவுல டவல் இருக்கிறது தெரியல உனக்கு? உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கான்னு? எனக்கு வைக்கலையா? உனக்கு தான் வைக்கல. உனக்கு தான் வைக்கல. அதனால நான் குளிக்கும் போது உள்ள வந்து பாக்குறேன். நீ நான் என்ன படுத்து கதவு பாத்து சொல்லிடாத. என்னது? என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணு இல்ல, ஜாலி. ஒண்ணு இல்ல, ரொம்ப இருக்கு. ரொம்ப இருக்குது. என்ன சொல்ற நீ? நீங்க ரெண்டு பேரும் கத்துற சத்தம் தெரு வரைக்கும் கேக்குது. ஒண்ணு இல்ல தாதா, அது ஒண்ணு இல்ல. நான் குளிக்க போனேனா இவர் கூலா பாத்ரூம்ல. பரசுராம் தாதா, இப்ப நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாத்ரூம் கதவுக்கு தாப்பா போடணும்னு சொன்னேன்ல, அதை போடாதால வந்த வேணா இது. சார் விக்ரம், போட்டுடுறேன். இனிமே என்ன பிரயோஜனம்? என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணு இல்ல. ஹலோ, அடடே நீங்களா? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு நீங்களும் வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்தாங்க. கண்டிப்பா வரேன். என்னோட தம்பி விக்ரம். அவரை அழைச்சிட்டு வாங்க. இத பார்ட்டி ஏன் வச்சிருக்கீங்க? என் பர்த்டே கொண்டாட. ஓ, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. விக்ரம், போய் சலாம் சொல்லு. நான் எப்படி இருக்கேன்? ஆஹா, ரஜினிகாந்த் இருக்கீங்க.
அதே பர்சனாலிட்டி அப்படியே இருக்கு, மூக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமா தெரியல. அச்சா. ஏன் மூஞ்சிதான் பார்க்க கொடுமையா இருக்கு. உன்னை பார்த்தா இங்கிலீஷ் பட ஹீரோ ஆட்ட இருக்கிற ஹீரோ. என்னது? ஹீரோ இல்ல ஜீரோ. ஜீரோ? லா 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 லா. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்தா சர்க்கஸ் கோமாளியாட்டா இருக்கு, அதான் இப்படி சிரிக்கிறோம். ஐயோ பாவம். விக்ரம், பார்ட்டிக்கு போக வேண்டாம். இங்க இவங்களே இப்படி சிரிக்கிறாங்களே, அங்க போனா அவ்வளவுதான். அங்க ஒண்ணும் ஆகாது. நீங்க வரலன்னா தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்களை வர சொல்லி அவங்க உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்களே. ஓஹோ, ஐயோ மாட்டிக்கிட்டோம். அப்படியா விஷயம்? ஹோட்டல் உங்களுக்கு இன்விடேஷன் கார்டு வந்திருக்கா? அதுக்கு தான் ரெண்டு பேரும் ஜாலியா கிளம்பிட்டீங்களா? உங்க கூட நான் வரேன். தாதா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொன்னீங்க, தெரியாதனமா உள்ள என்ன பண்றது? முதல்ல நீ கொஞ்சம் சும்மா இரு. மயிலே, இந்த விக்ரம் நீ அங்க வரக்கூடாதுன்னு சொல்ல. வம்பல வாடிட்டீங்களா? ஏனா வரக்கூடாது? அது ஏன் எதுக்கு வரக்கூடாதுங்கற? ஏன் வரக்கூடாதுன்னா உனக்கு சரியா பேச தெரியாது. அங்க வந்து யார்கிட்டயாவது தாறுமாறா பேசன்னு வெச்சுக்க, எங்களுக்கு அவமானம். வாயே திறக்க மாட்டேன். அதுமே அது மட்டும் இல்ல, போட்டுக்கிறதுக்கு உங்ககிட்ட எங்களோட Dress இல்லையே. Dress இல்லையா? ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். கோபி, நீ ஒன்றுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களோட பார்ட்டிக்கு வா. பார்ட்டிக்கு நான் வரலப்பா. உங்களோட பார்ட்டிக்கு இப்ப வர முடியாதுப்பா. ஓவர் டைம் வேலை செஞ்சதான் நின்னு போன வேலையை முடிக்கலாம். நான் வரேன். வா. என்னமா பேசுறான்? இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த பையன் ஃபேக்டரியிலே இருக்கட்டும், நாம நாசூக்க நழுவிடுவோம். வாங்க. வா. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னாச்சு? ஏன் பேசாம அப்படியே சிலையாட்ட நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. பேசுறத விட்டுட்டேன். வாங்க தாதா. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே. Thank you. Many many happy happy. Thank you. இது மயில். ஹாய். ஹாய். உங்களை பார்த்ததுல நான் சந்தோஷப்படுறேன். நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Thank you very much. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் சொன்னா வராம இருக்க மாட்டேன். அதுவும் கூப்பிட்டது நீங்களாச்சு. டேய் மொட்டை, உன்னதான மொட்டை. என்ன? மயில வந்திருக்கா? எங்க? அங்க. என்னமா நடக்குறா? பானு, இங்க யார் வந்திருக்கான்னு பாரு. நீங்க இப்படி உட்காருங்க, நான் இத வந்துடுறேன். ப்ளீஸ். Thank you. ஹலோ. Wishing you a very very happy birthday. Thank you very much. ஏய், ஏன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? சரியா உட்காரு. நான் சரியா தான் உட்கார்ந்திருக்கேன். அங்க உள்ளவங்க ஓட்டம் உட்கார்ந்துறன்னு சொல்றோம். ஓகே. என்ன இது மயிலே? அதோ அவங்க செய்யறத செய்றேன். நல்லா இருக்குது. அடுத்தவங்க செய்யற மாதிரி நாமளும் செய்யறது மரியாதை இல்ல மயிலே. சரி. வா, அதோ பாரு உட்கார்ந்திருக்கா சும்மா தளதளன்னு. கொஞ்சம் வெளியில அழைச்சிட்டு போய். எதுக்கு வெளியில போனோம்? ஐயோ. இது பத்தாது. மயிலே வா. எனக்கு பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம். ஐயோ, அது ஆம்பளைங்க போறது. பொம்பளைங்க போறது அதோ அந்த பக்கம் இருக்கு. இதுல என்ன பெரிய வித்தியாசம்? உலகத்துல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க உள்ளதா இருக்காங்க. ஐயோ. அவங்க ரெண்டு பேரும் எங்க காணோம்? இப்பதான் அவங்க வெளியில போனாங்க. ஆஹா, சரி வாங்க கேக் கட் பண்ணலாம். சரிங்க. விக்ரம், கொஞ்சம் உள்ள வாயா. உள்ளியா? பாத்ரூம் குளியா? அட சீப்பா. அட, ஏன் இப்படி நடக்குற? நான் உன்னை ஒண்ணும் செஞ்சிர மாட்டேன். இல்ல இல்ல. அட வா. விடு விடு. எப்பவாவது இந்த மாதிரி வேடிக்கை பார்த்திருக்கியா? அதுவும் டாய்லெட்டுக்குள்ள. சொல்லு, உள்ள ஏன் வரசன? உன்னை மயக்கிறதுக்காகத்தான்.
புரியுதா? மயக்கறதுக்கா? இங்கயா? என்ன உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பயந்து சாகுற? என் கை கெட்ட மாட்டேங்குது. இந்த பட்டனை போட்டு விடு. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பார், அழகா இருக்குல்ல? ரொம்ப சீக்கிரம் பணம் சம்பாதிச்சு நம்ம 2 பேருக்கும் இதே மாதிரி வீடு கட்டிடுறோம் என்ன? நமக்கு நம்ம 2 பேருக்குன்னா me and you. அட போய்யா. இப்ப நான் உன்னை கூப்பிட்டதே பட்டன் போடுறதுக்காக தான். அதுக்குள்ள நீ இவ்வளவு தூரம் போயிட்டியா? இது பாரு விக்ரம், நான் உனக்காக பிறந்தவ இல்ல, நீயும் எனக்காக பிறந்தவ இல்ல. இனிமே எப்போ பகல் கனவு காணாத விக்ரம். என்ன மயில் இது? ஏய், உன்னையார் உள்ள விட்டா? பொம்பளை டாய்லெட்ல ஆம்பளைக்கு என்ன வேலை? என்னது ஆம்பளையா? என்ன விஷயம்? விஷயமா? ஒரு ஆம்பளை பொம்பளை டாய்லெட்ல என்ன பண்றேன்னு கேக்குறேன். அது நான் தான் இவரை பட்டன் போட்டு விடுறதுக்காக கூப்பிட்டேன். பட்டன் போட்டு விட கூப்பிட்டியோ அவுத்து விட கூப்பிட்டியோ I don't care. You get out from here immediately. Otherwise I'll call the manager. You stupid fellow. இத பாருங்க, நீங்க அப்படி எல்லாம் பேச கூடாது. நீங்க உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வந்திருக்கணும். நான் தட்டிட்டு வந்திருக்கணுமா? மேனேஜர் பத்தி ஏன் கத்து குடுக்குற நீ? அது கோச்சுக்காதீங்க. நாங்க வெளியில போய்டுறோம், நீங்க உள்ள போங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் போல இருக்கு. அர்ஜென்ட்டா? இதுக்குள்ளே ஆள் இருக்கு. வாங்க மேடம், வாங்க உட்காருங்க மேடம், உட்காருங்க. என்ன செய்ற நீ? சும்மா இரு. அந்த பொம்பளை ஏன் அப்படி உத்து பாக்குற? நீ கையெடு. மயில நான் சொல்றதுக்கு மயில தாதா. என்னது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? நீ யாரியா? நான் இந்த ஹோட்டல் மேனேஜர். ஆஹா, இவதான் மரியாதை இல்லாம நடக்கறா. ஒரு பொண்ணா இருந்து வெக்கம் இல்லாம தலைக்கு குலுக்கிக்கிட்டு இவரோட மடியில வந்து உட்கார்றா. இது வரைக்கும் இந்த ஹோட்டல்ல இப்படி நடந்ததே இல்ல. ரொம்ப சொல்லாதீங்க, சீ விடுவேன். என்ன சீ விடுவியா? மோகன், போலீஸ் போன் பண்ணு. மிஸ்டர் குமார், நீங்க போன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஐ அம் இன்ஸ்பெக்டர் விஜய். இன்ஸ்பெக்டர், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேனேஜர் சார், இந்த பார்ட்டி என்னோடது. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த பார்ட்டில டான்ஸோட பாட்டு இல்லாம போச்சு, அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். ரெடியா?
ஜம்பு வேன்ல ஏறு. அட இருங்கய்யா, நான் பெத்த புள்ளைய இனிமே எப்ப மறுபடி பாப்பேனோ தெரியலையே. போலீஸ்காரங்களுக்கு குழந்தை குட்டியே கிடையாதா? தள்ளி போங்கய்யா, தள்ளி போங்க. நான் பெத்த ராசா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏய் கழுவி போ போ, தள்ளி போ. ஐயோ ராசா, ஜெகநாதன் ஜெஸ்டர் இவரை முதல்ல வேன்ல ஏத்து. போ போ. பாப்ப புடுங்க. என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. இந்த தாயோட சாபம் உங்களை பழி வாங்காம விடாதுடா. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா நல்லாவே இருக்க மாட்டாங்க. பாவி ஏ ராசா. என்னையா இந்த ஆட்டம் போடுது? இந்த புலிய பிடிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும். பரசுராம், இதே மாதிரி உன் கதையை முடிக்கிறேன்டா. என்ன கோபி? என் பர்த்டே இன்விடேஷன் ரெடிப்பா. ஆனா பிரஸ் ஓனர் பணம் வேண்டாங்கறாரு. ஏன்? அவர் பரசுராம் தாதாவோட பையன், எங்களுக்கும் பையங்கறாரு. அவர் என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. கோபி, இந்த கார்டெல்லாம் நீ தாதா, கோபி பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாம அவங்க பேர் கார்டே தெரியும். உங்களோட பையன் நான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இதோ முதல்ல மேடத்தோட பேரை தான் நான் எழுதி வச்சிருக்கேன். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பர்த்டேக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்றேன். அப்ப இன்விடேஷன் கொடுக்கிற பொறுப்பை நீங்க ஏத்துக்கங்க. ஆஃப் கோர்ஸ். கோபி, ஏன் அவன அதட்டுறீங்க? தாதா, இனிமே இது என் சொந்த வேலையாட்டம். வா கோபி, நாம சீக்கிரம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, see you. பரசுராம்,
பிறந்த நாளைக்கு வேண்டிய சாமான்களை மொத்தமா இந்த பேப்பர்ல எழுதியிருக்கேன். சீக்கிரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. பிறந்த நாளை நல்லா கொண்டாடணும். சித்தி, நான் உயிர் வாழ்றதே நம்ம கோபிக்காக தான். அசத்திடுவோம். சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? 10 நிமிஷத்துல கொண்டாந்துறேன். கொடுங்க. டக்கரா இருக்கா? வாரத்தினம் வா. நான் உங்ககிட்ட இந்த பொடிப்பையில மட்டும்தான் எடுத்துட்டு வர சொன்னேன். பொடிப்பையிலோட ஒரு புது ரோஜாவையும் கொண்டாந்துட்டியா? ஆமாம் பாஸ். வாடி என் பக்கத்துல. ஜம்பு, நீ அவங்கள ஏதாவது செஞ்ச? என்னடா பண்ணுவ? ஜம்பு தாதாவையே காலால உதைக்கிறியா? அக்கா, தப்பிச்சு போயிடுங்க. இன்னைக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்க, இப்ப உன்னை என் மெத்தையில பார்க்க போறேன். வா, மஜாவா இருக்கு. இப்படிப்பட்ட ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல கைய வச்ச உன்னை நான் கொன்னுடுவேன். ஓ மேல கைய வைக்கல, பெட்ரூமுக்கு வந்து பாரு என்ன பண்றேன்னு. திருட்டு பயல, அந்த பரசுராம் பையன்கிட்ட நீயும் சண்டை கத்துக்கிட்டியா? போடுங்க, போய் உடனே அப்பா வர சொல்லுங்க. பரசுராம் தாதா, என்ன சொல்லுங்க? நம்ம கோபி எங்க? கோபியை ஜம்பு பிடிச்சு வச்சிருக்கான். ஜம்பு 2 பேர் இன்விடேஷன் கார்டு எல்லாருக்கும் தந்துட்டு திரும்பி வரப்ப ஜம்போட ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. கோபி தான் என் மானத்தை காப்பாத்தி ஜம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு போக வச்சான். ஆனா அவன் ஜம்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். சொல்லுங்க, அவன் எங்க இருக்கான்? இந்த ரோடு கடைசியில ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அது வழியா போட ஃபாரஸ்ட் வரும். ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற பழைய பங்களாவுல தான் ஜம்பு இருக்கா. அப்பா, 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 நான் தான்ப்பா. கோபி, கோபி, எப்படியும் காப்பாத்த வருவீங்கன்னு என் மனசு எதிர்பார்த்துச்சுப்பா. ஆனா ஆனா ஏன்பா இவ்வளவு லேட் ஆச்சு? உன்னை கண்டுபிடிக்க லேட் ஆச்சுப்பா. அவ ஷூல ஆணி இருந்துச்சுப்பா. அவ மிதிச்சு மிதிச்சு உன்னை பழி தீக்கிறதுக்கு என் காலை உடைச்சிட்டான்பா. அவன் கால்ல ரொம்ப பலம் இருக்குதுப்பா, ரொம்ப பலம் இருக்குப்பா. கோபி, 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 என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களப்பா. பேசுங்கப்பா.
ரூபாய் குங்குமம் கொடு. இந்தாங்க. என்ன பார்த்ததும் பயந்துட்டியா? உன் புள்ள எப்படி திரும்பி வந்தான்னு பாத்தியா? இந்த ஜம்புவுக்கு தெரியும் போலீஸ் பார்த்த இடத்துல என்ன சுடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்குன்னு. ஆனா உன்னை இன்னைக்கு நான் பழி வாங்காம போக மாட்டேன். இப்பவே உன் கதையை முடிக்கிறேன். வா. அவன் ஷூல ஆணி இருந்துச்சுப்பா. ஆணி இருந்துச்சுப்பா. அவன் ஷூல ஆணி இருந்துச்சுப்பா. ஆணி இருந்துச்சுப்பா. அவன் ஷூல ஆணி இருந்துச்சுப்பா. ஆணி இருந்துச்சுப்பா. அவன் கால்ல ரொம்ப பலம் இருக்குப்பா. ரொம்ப பலம் இருக்குப்பா. அவன் கால்ல ரொம்ப பலம் இருக்குப்பா. ரொம்ப பலம் இருக்குப்பா. காலு ரொம்ப வலிக்குதாடா. இப்படித்தானே நீ என் மக கோபிய பையனும் பார்க்காத மிதிச்சு மிதிச்சு கொன்ன. ஆ